பல்வேறு கோவில்களில் அமைந்துள்ள தட்சிணாமூர்த்தியை இந்த வீடியோவில் நம்ம சுற்றி பார்க்கலாம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்மில் பலரும் தட்சிணாமூர்த்திக்கும் குரு பகவானுக்கும் வித்தியாசம் தெரியாமல் வியாழக்கிழமை தோறும் குரு பகவானுக்கு பதில் தட்சிணாமூர்த்தியை வழிபடுகிறோம். ஆனால் வியாழக்கிழமைகளில் இருவரையும் வழிபடுவது உகந்தது. இருவருக்கும் கொண்டக்கடலை மாலை அணிவிப்பதும் சிறந்ததுதான். ஆனால் தட்சிணாமூர்த்தி வேறு, குரு பகவான் வேறு. தட்சிணாமூர்த்தி சிவன் ஆலயங்களில் தெற்கு திசை நோக்கி அமைந்திருக்கும் கடவுள். ஆனால் குரு நவக்கிரகங்களில் ஒருவராக அமைந்திருக்கும் கடவுள். கல்லால் ஆன மரத்தின் அடியில் அமைந்திருக்கும் கடவுள்தான் தட்சிணாமூர்த்தி. 4 முனிவர்களுக்கு உபதேசம் செய்வது போல் அமைந்திருப்பார். குருவிற்கு வியாழந்தோறும் வழிபட வேண்டிய பூஜையை தட்சிணாமூர்த்திக்கு மக்கள் செய்வதால் தான் வியாழக்கிழமைகளில் தட்சிணாமூர்த்திக்கு அதிக கூட்டம் காணப்படுகிறது பெரும்பாலான கோவில்களில். தட்சிணாமூர்த்தி சிவபெருமானின் 64 திருவடிவங்களில் ஒன்று. ஞானம், கல்வி, குருவருள் ஆகியவற்றை தருபவராக போற்றப்படுகிறார். தட்சிணாமூர்த்தி சந்நிதி உள்ள கோவிலுக்கு சென்று வழிபடலாம். அங்கு நெய்விளக்கு ஏற்றி தாமரை மலர் கொண்டக்கடலை மாலை சாத்தி வழிபடலாம். குருவிற்கு ஓம் குருவே நமக என்ற மந்திரத்தை சொல்லி வழிபடலாம். குரு பகவானுக்கு எப்பொழுதும் மஞ்சள் நிற இனிப்பு வகைகள், மஞ்சள் நிற மலர்கள், மஞ்சள் நிற வஸ்திரங்கள் மட்டுமே படைத்து வழிபட வேண்டும். வியாழக்கிழமைகளில் மகாவிஷ்ணுவிற்கும் மஞ்சள் நிறத்தால் ஆன மலர்கள், நெய்வேத்தியங்கள் படைத்து வழிபடுவது சிறப்பு. குரு பகவானுக்குரிய மந்திரங்களை 108 முறை சொல்லி வழிபடுவது மிகவும் சிறப்புக்குரியதாகும். ஒருவர் ஞானகுரு, அவர்தான் தட்சிணாமூர்த்தி. மற்றொருவர் நவகிரகத்தில் இருப்பவரை நவகிரக குரு என்றும் அழைக்கலாம். சிவன் கோவிலில் தென்முகம் பார்த்து அருள்பாலிப்பவர் தட்சிணாமூர்த்தி. இவர் எப்பொழுதும் தியானத்தில் ஆழ்ந்திருப்பார். தட்சிணாமூர்த்தி என்பவர் ஞானகுரு. அவருக்கு விருப்பமான நிறம் வெண்மை. அதனால்தான் அவர் வெண்மை ஆடையில் அருள்பாலிக்கிறார். நவகிரகங்களில் இருக்கக்கூடிய குரு பகவான் வடக்கு திசை நோக்கி வீற்றிருப்பார். இவருக்கு உகந்த நிறம் மஞ்சள். அதேபோல் விருப்பமான நெய்வேத்தியம் கொண்டக்கடலை. இதுதாங்க குரு பகவானுக்கும் தட்சிணாமூர்த்திக்கும் உள்ள வித்தியாசம். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். முக்கியமாக எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். இது போல் மேலும் பல தகவல்களை தெரிந்து கொள்ள என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் என்னோடய பிளேலிஸ்ட்டை செக் பண்ணி பாருங்கள். நான் இந்த மாதிரி நிறைய கோவில் ஸ்தலங்களை அப்லோட் பண்ணியிருக்கேன்.